ஈரானுக்கு ஆதரவான ஜெர்மனியின் ஹவுதி தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலால் அரபிய கடல் பகுதியில் இஸ்ரேலின் பாரிய கொள்கலன் கப்பலில் தீ ஏற்பட்டுள்ளதாக வெளியிடப்பட்ட காணொலி செய்தி உண்மைக்கே புறம்பானது என்று சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இது 2017ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் காணொலியாகும் என குறித்த ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த காணொலியை மையப்படுத்தி இலங்கையின் ஊடகம் ஒன்று இந்த தாக்குதல் பாலஸ்தீன ஹமாஸுக்கு ஆதரவாக ஹவுதி தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று கடந்த ஜூன் 27ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்டிருந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தது. எனினும் இதனை மறுத்துள்ள சர்வதேச ஊடகம் அது 2017இல் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் காணொலி என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஜெர்மனியின் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 2023 நவம்பர் முதல் செங்கடல் மற்றும் அரேபிய கடலில் உள்ள வணிக கப்பல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அதேவேளை இஸ்ரேல் படையினர் பாலஸ்தீனத்தின் ஹமாஸுக்கு எதிரான போரை நிறுத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறி வருகின்றனர். பிரித்தானிய பொதுத் தேர்தல் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தற்போது முன்னிலை வகித்து வருகின்றது. தற்போது வரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி 43 ஆசனங்களையும் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி 2 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. மொத்தமாக 650 நாடாளுமன்ற ஆசனங்களை கொண்ட பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் இந்த முறை தொழிலாளர் கட்சி பெரும்பான்மையான ஆசனங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கிலாந்தின் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தற்போதைய கன்சர்வேட்டிவ் கட்சியை வீழ்த்தி மிகப்பெரிய நாடாளுமன்ற பெரும்பான்மையை வெல்லும் என வாக்களிப்பு முடிந்த பிறகு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. கெய்ர் ஸ்டார்மர் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராக வருவார் என்றும் அவரது தொழிற்கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ்கள் வரலாற்று இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சியின் 14 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மந்தமான பொருளாதார வளர்ச்சி, நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து வருவது மற்றும் மோசமடைந்த சமூக கட்டமைப்பு போன்றவற்றினால் இத்தேர்தலில் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய விரும்பியவரை தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் 650 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வாக்களிப்பு நடைபெற்றது. கடந்த ஆண்டில் நாடாளுமன்ற தொகுதி எல்லைகள் திருத்தியமைக்கப்பட்டதோடு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து வெளியேறிய பின்னர் நடைபெறும் முதல் பொது தேர்தலும் இதுவாகும். ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக மாட்டேன் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது நிதி திரட்டும் மின்னஞ்சலில் கூறியதாவது: நான் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் யாரும் என்னை வெளியே தள்ளவில்லை, நான் வெளியேறவில்லை, நான் இறுதி வரை இந்த போட்டியில் இருக்கின்றேன். இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம். நவம்பரில் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிக்க எனக்கும் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் உதவுங்கள். நீங்கள் எத்தனை முறை வீழ்த்தப்பட்டிருக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவ்வளவு விரைவாக எழுந்திருக்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு நாடாக நாம் வீழ்த்தப்படும் போது மீண்டும் எழுவோம். நாம் கடினமாக உழைக்கின்றோம். அதைத்தான் நான் செய்ய போகின்றேன். 2020ஆம் ஆண்டு ட்ரம்பை தோற்கடித்தோம். 2024ஆம் ஆண்டில் அவரை மீண்டும் தோற்கடிக்க போகின்றோம். ஆனால் அது எளிதாக இருக்காது. உங்கள் ஒவ்வொருவரும் அதை செய்ய எனக்கு நீங்கள் பின்னால் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடனுக்கு இடையில் நேரடி விவாதம் நடைபெற்றது. இதில் ஜோ பைடன் சிறப்பாக செயல்படவில்லை. அவர் பல இடங்களில் திணறினார். இதனால் அவர் அதிபர் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என்று சொந்த கட்சியைச் சேர்ந்த சில எம்பிக்கள் வலியுறுத்தினார்கள். இது ஜோ பைடனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மேலும் ஜோ பைடனை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரி ஜின்பியர் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவது பற்றி ஜோ பைடன் பரிசீலிக்கவில்லை என்றார். கனடா முதன்முறையாக பெண்ணொருவரை நாட்டின் உயர் ராணுவ அதிகாரியாக நியமித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனேடிய ஆயுதப்படைகளில் பாலியல் மற்றும் தவறான நடத்தைகளை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் முன்னணியில் உள்ள லெப்டினன்ட் ஜெனரல் ஜென்னி கரைக்கன் என்பவரே குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் ஜூலை 18 அன்று பாதுகாப்பு ஊழியர்களின் தலைமை பொறுப்பை ஏற்கவுள்ளார். இதுகுறித்து கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டுள்ள
அறிக்கையில் ஜென்னி கரிகைன் அவரது தொழில் வாழ்க்கையில் அவரது தலைமைத்துவ குணங்கள் சிறந்து விளங்குவதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை நமது ஆயுதப்படைகளுக்கு மிகவும் பாரிய சொத்தாக இருந்தன என்று கூறியுள்ளார். பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க கனடா சர்வதேச அழுத்தத்தை எதிர்கொள்வதால் ஒரு முக்கியமான கட்டத்தில் கரிக்னன் தலைமை ஏற்கின்றார். 2018 ஆண்டில் ராயல் கனேடியன் மவுண்டட் காவல்துறையின் முதல் பெண் தலைவராக பிரெண்டா லக்கியை ட்ரூடோ நியமித்தார். மேலும் பிரிட்டிஷ் முடியாட்சியின் உத்தியோகபூர்வ பிரதிநிதிகளாக பணியாற்றும் கடைசி 2 கவர்னர் ஜெனரலும் பெண்களாக இருந்ததோடு இருவரும் கனேடிய பிரதமரால் பெயரிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் பியும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சந்திப்பு நேற்று கஜகஸ்தானில் இடம்பெற்றுள்ளது. ஜாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 24வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றுள்ளார். இந்த நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஷியை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடினார். கடந்த 2020 ஆண்டில் இந்தியா சீனா எல்லையான கல்வான் பள்ளத்தாக்கில் இருந்து நாட்டு வீரர்களுக்கு இடையிலான மோதல் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதன்போது இருவரும் எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து சிறிது நேரம் கலந்துரையாடியதுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் மோடியின் ரஷ்ய பயணம் காரணமாக ஜெய்சங்கர் இதில் பங்கேற்றிருக்கின்றார். இந்த சந்திப்பு இரு நாட்டுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து வான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. நேற்று தெற்கு லெபனானின் ஹிஸ்புல்லாவின் 3 பிராந்தியங்களில் ஒன்றிற்கு தலைமையேற்க முகமது நமோஷ் நாசர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு பதிலடியாக இஸ்ரேலில் உள்ள பல ராணுவ தளங்களை வைத்து ஹிஸ்புல்லா 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை செலுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு நடத்தப்பட்ட தாக்குதல் என கருதப்படுகின்றது. இஸ்ரேல் எல்லைகள் நுழைந்த ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் வான்வெளி இலக்குகளை இடைமறிக்கப்பட்டது. இது தொடர்பாக உயிரிழப்பு ஏதும் ஏற்பட்டதா என்பது குறித்து உடனடி தகவல் எதுவும் இல்லை என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடுமையான வெடிபொருட்கள் நிரப்பிய கட்ஜூஷா ராக்கெட்டுகள் பாலாக் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. அத்துடன் பல்வேறு தளங்களை குறிவைத்து வெடிக்கும் ட்ரோன்களையும் செலுத்தியுள்ளது. மேலும் வியாழக்கிழமை ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. லெபனான் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ராணுவம் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இருபக்க எல்லைகளில் இருந்து சுமார் 10,000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். வடக்கு இஸ்ரேலில் 16 வீரர்கள் 11 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். லெபனானில் 450க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதில் அதிகமானோர் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள். டசன் கணக்கில் பொதுமக்களும் உயிரிழந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் கொழும்பு நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விமானம் நேற்று இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜுவல் 605 எனப்படும் இந்த விமானத்திற்குள் ஏற்பட்ட அவசர மருத்துவ காரணத்திற்காகவே இந்த விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் குறித்த மருத்துவ காரணம் தொடர்பில் இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.